உலகத்திலேயே உயர்ந்த ஒரு விஷயம் உண்டென்றால் அது நூல். பொதுவாக இந்த தச்சு வேலை செய்கின்றார்களே ஆசாரி பெருமக்கள், அவர்கள் கையிலே ஒரு நூல் வைத்திருப்பார்கள் விட்டம் பிடிப்பதற்கு. மரத்தின் கோணலை சரி செய்வதற்கு உதவுவது தச்சனின் கைநூல். மனதின் கோணலை சரி செய்வதற்கு புலவனின் கைநூல். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஏன் மேலேந்து புத்தகத்தை கீழே படிக்கிறோம்னா, கீழே இருக்கக்கூடிய நம்ம மேலே போகலாமா? மேலேந்து ஏன் புத்தகத்தை நம்ம கீழே படிக்கிறோம்னா, கீழே இருக்கக்கூடிய நம்ம மேலே போகிறோமா? ஒரு புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்பட்டதற்கு சமம். அந்த வகையில் இன்றைய தினம் பல நூறு பக்கங்களை கொண்ட தர்மசாகரம் என்கின்ற வேதம் சார்ந்த ஒரு அற்புதமான அரிய ஒரு மிகச்சிறந்த உன்னத ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தது. என் அன்புக்குரியவர்களே, அந்த தர்மசாகரம் சொல்லக்கூடிய புத்தகத்தில் வேதத்தினுடைய விஷயங்களை அண்மையில் படித்தேன், வியந்து போனேன். இந்த வேதம் சொல்கிறதுல பல கேட்டகரி இருக்காங்க. அதில் ரொம்ப உச்சாணி கும்பு தொட்டவங்க யாருன்னா கணபாடிகள் அப்படிம்பாங்க. அதுலேயும் பிரம்மஸ்ரீ, பிரவச்சன ரத்தினம், நித்யாக்னிஹோத்ரி, வாஜ்பேயாஜி அப்படின்னா அந்த வேதத்தில் கற்று உணர்ந்தவங்க 1000 அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமமானவர்கள். அவர்களை தான் அந்த பட்டத்தில் அழைப்பாங்களாம். அப்படி அழைக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களில் ஒருவர் முசிறி பெரியவா. அது யார் முசிறி பெரியவா? நமக்கெல்லாம் காஞ்சி பெரியவா தெரியும். அந்த பெரியவாவே வியந்த பெரியவா தான் இந்த முசிறி பெரியவா. யாராவது காஞ்சிபுரத்துக்கு போய் நான் திருச்சியிலேருந்து வரேன், மணச்சநல்லூர்லேருந்து வரேன், நான் துறையூர்லேருந்து வரேன், முசிறியிலேருந்து வரேன், நாமக்கல்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னால், ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு வந்தீங்க? முசிறி பெரியவாளை போய் பார்க்க வேண்டிதானே, நான் பரிபூர்ணமாக அவாத்துக்குள்ளே தானே குடியிருக்கேன்பாங்களாம். அப்படி வேதம் சொல்லி 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 அந்த இல்லத்தையே, போகக்கூடிய மனிதர்களின் உள்ளத்தையே காஞ்சிபுரமாக மாற்றியவர் பெரியவா. அந்த அளவுக்கு முசிறி பெரியவா வேதத்தில் தலை தோர்ந்தவர். அதனால்தான் அவருக்கு வாஜ்பேயாஜி என்கின்ற பட்டம் உண்டு. அண்மையில் அங்கே நேரில் நாம் இந்த நிகழ்வுக்காக போய் அங்கே நடக்கிறது, என்ன புதிது செய்கிறார்கள் என்பதை அருகிருந்து ஒரு நாள் முழுக்க இருந்து குறிப்பெடுத்து வந்தோம். அங்கே வேத பாடை சாலை. பொதுவாக இந்த நிகழ்வு மூலம் நான் பார்க்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமமோ, நவக்கிரக ஹோமமோ, ஒரு சுதர்சன ஹோமமோ, இல்லை திருக்கோவிலில் சண்டி ஹோமமோ ஏதாவது பண்ண வர்றவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம், பார்த்து வச்சுருக்கோம், வாங்கிக்கோங்க. உலகத்திலேயே இன்சென்டிவ் இல்லாமல், இன்க்ரிமெண்ட் இல்லாமல், போனஸ் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் 2 பேர் தான். திருக்கோயிலுடைய அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், வேதம் சொல்லக்கூடிய வேத விற்பனர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் ஒருபோதும் சிந்திப்பது அல்ல. அவர்கள் புகையை தனக்கு பகையாக்கி கொண்டு, தன்னுடைய உடல் உபாதைகளையும் பொறுத்து கொண்டு இந்த மண்ணுலகில் தர்மம் சிலைப்பதற்கு, இந்த நாட்டில் அதர்மம் அழிந்து தர்மம் மேலோங்குவதற்கு தன்னை ஆகுதி பொருளாக கரைக்கக்கூடிய மனிதர்கள்தான் சிவாச்சாரிய பெருமக்கள், பட்டாச்சாரியர்கள், வேத விற்பனர்கள். இது உண்மை, சத்தியம். அங்கு அற்புதமான அந்த முசிறி பெரியவா இல்லத்திலே ஒரு வேத பாடசாலை. பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த, பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகள் படிக்கின்றார்கள். அவர்கள் நடத்தக்கூடிய விதம் தங்கள் பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பதைப் போல அந்த இல்லத்தில் அவர்கள் பராமரிக்கப்படுகின்றார்கள். இந்த வேதமும் சனாதன தர்மமும் தழைத்தோங்க வேண்டுமென்றால் முதலில் வேத பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கின்றேன், வேதமும் சனாதன தர்மமும் இந்த மண்ணில் மேலோங்க வேண்டுமென்றால் ஒரு அற்புதமான வேத பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டும். கோசாலை, இன்னைக்கு கோசாலை யாருடைய இல்லத்தில் பராமரிக்கப்படுகிறதோ அங்கே மகாலட்சுமி சொரூபமாக இருப்பாள். நான் மீண்டும் சொல்கிறேன், பொதுவாகவே இந்த யாகசாலைகளில் நீர் நெருப்பு பயன்படுத்துவதனுடைய நோக்கத்தை அந்த தர்மசாகரத்தில் போட்டிருக்கிறார்கள். நீர் நெருப்பினுடைய வேலையே அழுக்கை அகற்றுவது,
அழுக்கை பொசுக்குவது, நம்முடைய உள்ளத்தில் அழுக்குகளை அகற்ற பொசுக்க வேத மந்திரத்தில் நீரையும் நெருப்பையும் மையப்படுத்துகின்றார்கள். இந்துக்கள் செய்ய வேண்டிய கடமை என்று பட்டியல் போட்டிருக்கிறார்கள். முதல்ல டெய்லி நீராடணுங்கிறாங்க. ஒரு இந்துவா பிறந்தவன் குளிக்காம இருக்கவே கூடாதான். அதிலும் சில குல கோத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும்னா நாளைக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணக்கூடாதான். அன்றன்றைக்கு சொல்லணுமா 108, 68, 38 அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சந்தி பண்ணணும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க பிதுர் தர்ப்பணம். அவர் சொல்கிறாரு, தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்கான தியாகசாந்தி. அதை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த சந்ததிக்கு நிறைய குறைபாடுகள் வரும். அடுத்து கேட்குறாங்க, நான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிடுறேன், திதி செய்யணுமான்னு கேட்டால் திதிக்கும் தர்ப்பணத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அவ்வப்போது உள்ள மாதத்தினுடைய நிகழ்வுகள் தர்ப்பணம். திதி வருஷத்துக்கு ஒரு தடவை. அவங்க அழகாக சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா 3ஆவது நாள் சாப்பிட்றது இல்லையா, 3ஆவது நாள் சாப்பிட்டா அந்த மாதம் முழுக்க சாப்பிடாமல் இருக்கீங்களா, திதி வேறு தர்ப்பணம் வேறு. அடுத்து சொல்கிறாங்க தாய் தந்தை வழிபாடு. அந்த தர்ம சாகரத்தில் முதல்ல சொல்கிறது தாய் தந்தையை மதி. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய். இன்றைக்கி பல பேர் சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு செய்வது ஜாதியை வளர்க்கிறதுன்னு. குலதெய்வ வழிபாடு செய்யவில்லை என்றால் குடும்பத்தினுடைய சுபிட்சத்திற்கு குறைபாடு. அதில் சொல்கிறாங்க எதிரா சிறப்புன்னா, உலகத்திலேயே நம்ம குறைபாடுடைய குழந்தைகளாக பிறப்பது அல்ல, மன்னிக்கணும். நம்ம விலங்கா விசஜந்தா பிறக்காம மானிடராக பிறந்திருக்கோம்ல, அரிது மானிடராய் பிறந்த நம்ம அடுத்த ஜென்மத்தில் ஒன்று வேண்டாமல் நம்ம எந்த ஜென்மத்திலேயே நிம்மதியாக வாழணும்னா என்னென்னா கர்மாக்களே செய்யுங்கிறாரு. எது கர்மா எது புண்ணியம் பாவம்னா அந்த தர்மசாகரத்தில் சொல்லுது, ரிஷிகளும் புராணங்களும் இதிகாசங்களும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை செய்வது புண்ணியம், எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அது பாவம். பாவம் செய்தால் சந்ததிகளுக்கும் பாதிப்பு. அடுத்த ஒரு வார்த்தை அதில் போட்டிருக்கு, தர்மசாகரம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம். அறியாமல் செய்யக்கூடிய பாவத்திற்கு பிராயச்சித்தம் உண்டா, அறிந்து செய்யக்கூடிய பாவத்திற்கு பிராயச்சித்தமே கிடையாது. 30 வருடம் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவர்களும் இல்லை. தயவு செய்து தானங்களையும் தர்மங்களையும் செய்வதும் பாவ புண்ணியம் சேர்ப்பது மட்டுமல்ல வாழ்க்கை. நீங்கள் நித்திய அனுஷ்டானங்களை செய்தால் மட்டுமே ஒவ்வொரு இந்துவும் இந்துவாக இருக்க முடியும். தான தர்மங்களை விட உங்களுடைய அறநெறி சிந்தனைகளில் வலுவாமல் இருந்தால்தான் வேதம் மட்டுமல்ல சனாதன தர்மமும் உயரும். அதுதான் ஒரு சமயத்திற்கு வளர்ச்சி என்று தர்மசாகரம் நூலில் இயற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய புஸ்தகம். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நாம் அந்த முசிறி பெரியவா துணை கொண்டு அதை உங்களுக்கு சொல்வோம். நாமும் தர்மசாகரம் படிப்போம், அதன்படி நடப்போம்.